ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே சபை மக்கள் அனைவரும் நான் வாழ்த்துகின்றேன். ஆன்லைன் வழிபாட்டில் உங்களை சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கொரோனா நோய் கிருமியினால் சபை மக்களாக ஒன்றாக இணைந்து உண்மை நாங்கள் வழிபட முடியாமல் இருக்கிற சூழலுக்காக நாங்கள் நினைக்கின்றோம். இந்த சூழ்நிலைகள் மாறவும் மறுபடியும் நாங்கள் விடுதலையோடு அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ந்து உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற நீர் ஒருவர் மட்டுமே சாமி. நீ பெரியவர், காரியங்களை மாற்றுவீராக. மாறுதலாய் முடிக்க திருப்பி தர வேண்டுமாய் சொல்வீர்கள். பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க, உமக்கு சான்று பகர ஆண்டு தம்மை உதவி செய்வீராக. வழிபாடு முழுதும் உடைய தூய பிரசனத்தால் ஆட்களுக்கு வழிநடத்தும். நம் இயேசு முனைக்கு நல்லா ஆண்டவரே, ஆமென். வழிபாட்டுக்கு ஆரம்பமாகும் கடவுளை போற்றும் வண்ணமாகும் கீர்த்தனை புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடலாம். கீர்த்தனை புத்தகத்திலே 5வது பாடல். सर्वलोकाधिप नमस्कारं, सर्व சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம், தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். காலை மாலை ஆராதனை முறையில் நாம் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கருத்தில் உண்ட பின்னால் இதை கழிவுண்டு மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மற்றும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாம் மொழியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கப்பட்டிருப்போம். அடுக்குமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, உத்தரவுகளை திறந்தலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இதே கடவுளை போற்றுவோம். சேன் கடவுளாய் கர்த்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாமல் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்துக்கலாமும், நமக்கு உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிவித்தால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்க நீதியும் உள்ளவன். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பணத்துக்கு விரோதமாகும் இது பாவம் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல உம்முடைய கூலிக்காரன் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திற்கு மனம் திரும்பி நச்செய்தும் நம்பிக்கை வேண்டும். நமது பலவீனங்களுக்காக பிரதபிக்க முடியாத பிரதன ஆசிரியர் எல்லாவற்றும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதன ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கள் படித்து மௌனமாக நம்மை சோதனை செய்வோம். ஆண்டவரத்தில் நம் பாவங்களை அறிக்கிடுவோம். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். மனிதாக வந்து நம் பாவங்களுக்காக, விடுதலுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக அவர் அவமானத்தின் நிந்தனையும் சகித்தார். சிலுவிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். நமக்காக ரத்தத்தை சிந்தினார். காயங்கள் பட்டாரே. நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் மேலும் நாம் பாவம் செய்து ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, அவரை துன்புறுத்தாதபடிக்கு, ஏளனத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு அன்றையின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னை புதிய சிஷ்யாய் என்னை மாற்றும், என்னை உருவாக்கும் இந்த ஆண்டவரத்தில் நாம் கேட்போமா? ஆண்டு இந்த கொரோனா காலங்களிலே நம்மை பாதுகாக்கின்றாரே, பராமரிக்கின்றாரே, மரணத்திலிருந்தும் நம்மளை விடுதலாக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாரே. அவர் நம்மேல் வைத்த அன்புக்காக நினைத்து பார்ப்போம். நம்முடைய என்னை மன்னியும், என்னை பருத்தப்படுத்தும், என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும் என்று ஆண்டவரத்தில் நாம் கேட்போமா? அவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கின்றார். புதிய விருதுத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்வோடு அறிக்கிடுவோம். பின்வரும் பாவர்க்கை சொல்லுங்களிலே இரண்டாவது பாவர்க்கை சொல்லத்தை யாவரும் இணைந்து உள்ள ஞானத்திலிருந்து உணர்ந்து நாம் சொல்வோம். என் தந்தையான கடவுளே, நினைந்தாலும் வார்த்தாலும் செய்யாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்கள் மேல் விருப்பமாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். என் பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரியும். என் புத்தகங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வளமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பின் பாவம் நடத்தி நாம் கற்றுத்தள்ளி வாழ்க்கை சிற்பதற்கான காலத்தில் நமது பருத்தாவின் கிருபையும் கேட்டதும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தரை தேடிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்துமா உயிரடையும் சத்திய வேதம். வாசிக்க தெரிந்த முதலாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை.
ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்க தெரிந்த வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் சபை மக்கள் அனைவருமான நான் வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியின் மூலம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு, படைப்பு கடவுளின் மாட்சியை பறைசாற்றுகிறது. படைப்பு கடவுளின் மாட்சியை பறைசாற்றுகிறது. சுற்றுச்சூழல் தினமாக இதை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அதான் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், எவ்வளவு அழகாக படைத்தார், நேர்த்தியாய் படைத்தார் என்பதை இந்த 1ஆம் அதிகாரம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அது ஒரு தொடர்ச்சியாக, கோர்வையாக, நேர்த்தியாக ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் படைத்ததாக இந்த பகுதிகள் நமக்கு விளக்கி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் உலகத்திலே டார்வின் தியரிப்படி ஒரு செல் அமீபாவிலிருந்து இந்த உலகம் உருவானது. அதை தொடர்ந்து பல செல்கள் உயிரினங்களாய் மாறினது. அப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற தியரியை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட உலகம், அழகாக கடவுளால் படைக்கப்பட்ட உலகம், அது அழகில்லாமல் போய்விடுது மனிதனுடைய பாவத்தினால். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இயற்கை கெட்ட ஒரு நிலையிலே நாம் இருப்பதை பார்க்கின்றோம். இயற்கை தன்னுடைய அழகை இழந்து அலங்கோலமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அழகாக படைத்த இயற்கை மாறி போனதை நாம் பார்க்கலாம். 5 முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கிறது. காடுகள் அழிப்பு, காற்று மாசுபடுதல், புவி வெப்பமடைதல், நீர் மாசு அடைதல், இயற்கை வளம் குறைவு. இப்படிப்பட்ட 5 முக்கியமான காரணங்களால் இந்த இயற்கை, ஆண்டவர் அழகாக படைத்த இயற்கை கெட்டு போயிருக்கிற நிலையை நாம் பார்க்கலாம். படைப்பு கடவுளின் மாட்சியை பறைசாற்றும். இந்த உலகத்தின் படைப்பு அனைத்துமே ஆண்டவரை பாடுகிறது, உயர்த்துகிறது, புகழ்கிறது, அது மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதான் திருமுறையை முழுவதுமே நாம் பார்க்கலாம். மனிதனை அதற்காக தான் ஆண்டவர் உருவாக்கினார். தன்னை புகழ்ந்து பாட, துதிக்க, போற்றுதான் மனிதனை உருவாக்கினார். அதே போல இயற்கையும் அதற்காக தான் படைக்கப்பட்டது. அந்த நிலையிலிருந்து மனிதன் மாறிவிட்டான். ஆனால் இயற்கை ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. 1லிருந்து 6 வசனங்கள். இது இயற்கையும் வெளிப்படும் ஆண்டவரின் வாக்குறுதி. இது இயற்கையில் வெளிப்படும் ஆண்டவருடைய வாக்குறுதி. 7லிருந்து 14 நியாயப்பிரமாணத்தின் வெளிப்பாடு. அதன் மூலியமா ஆண்டவரை துதித்த நியாயப்பிரமாணத்தின் வெளிப்பாடு ஆண்டவருக்கு துதி உண்டாக்கும். 2 பகுதிகள் இருக்குது. முதல் உள்ள பகுதி படைப்பின் புத்தகம், 2வது பகுதி மீட்பின் புத்தகம். முதல் பகுதி, இதுல 2 பகுதி. முதல் பகுதி 1லிருந்து 6 அது படைப்பின் புத்தகம். 2வது பகுதி அது மீட்பின் புத்தகம். முதல் பகுதியிலே எல் என்ற வார்த்தை அது கடவுளை குறிக்கிறது. வலிமையுடையவர் என்ப பகுதி 2 முறை வருகிறது. எல் என்ற எபிரேய வார்த்தை 2 முறை அங்கே வருகிறது. 2வது பகுதியிலே யாவே என்ற வார்த்தை 7 முறை வருகிறது. ஆண்டவரை 2மே மகிமைப்படுத்தக்கூடியதாய், துதிக்கக்கூடியதாய் இருக்கிறது.
கடவுளுடைய வலிமை அவரது உடன் இருப்பு நிலை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற காரியத்தை இந்த பகுதிகள் சொல்லி வருகிறது. முதல் பகுதியிலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திய வானங்கள். நாம் வானத்தில் காணக்கூடியது அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். மழைத்துளி, நீர்த்துளி, சூரியன், நிலா, மேகம், நட்சத்திரம், பறவைகள், இது போன்ற அனைத்தும் வானத்திலே நாம் பார்க்க முடியும். அத்தனையும் அடக்கினதான் அந்த வானம். அழகான ஒரு வானம். ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கும் போதெல்லாம் இந்த வானங்கள் வித்தியாசமா இருப்பதை நாம் பார்க்கலாம். மேகங்கள் வித்தியாசமா இருக்கிறதை பார்க்கலாம். அவ்வளவு அழகாக ஆண்டவர் இந்த வானத்தை, மேகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இயற்கையை ஆண்டவர் உருவாக்கினார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வானத்தையும், அந்த வானங்களை நாம் பார்க்கும்போது, அதனுடைய அழகை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் இதை அழகா உருவாக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் அதை வானங்களை படைத்திருக்கின்றார். நட்சத்திரங்களை 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக, தோராயமாக இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கும்போது கிளியர் ஸ்கைல, தெளிவான வானத்திலே 4500 நட்சத்திரங்களை வெறும் கண்ணால பார்க்க முடியும் என்று சொல்கின்றார். இவ்வளவு நட்சத்திரங்களை உண்டாக்கிறார். 4 வகையான வானங்கள் இருக்கிறது. அழகான வண்ணத்திலே அழகாக ஆண்டவர் இதை உருவாக்கியிருக்கின்றார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு வானங்கள் அழகாக ஆண்டவருடைய கிரியைகளை அது அறிவிக்கிறதாய், தெரிவிக்கக்கூடியதாய், அது வெளிப்படுத்தக்கூடியதாய் அது இருக்கிறது. 2, 3, 4 வசனங்கள் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அது அறிவை தெரிவிக்க இயற்கை அனைத்துமே ஆண்டவரை அறிவிக்கிறது, ஆண்டவரை தெரிவிக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அது எவ்வளவு பெரியவர், அவர் வானத்துக்கும் மேலானவர் என்பதை அது இயற்கை அனைத்துமே அது பகலுக்கு பகல் அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை அறிவிக்கிறோமோ? அது தன்னை படைத்தவரை அறிவிக்கிறது. என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் மிகப்பெரியவர், வானங்களுக்கு பெரியவர் என்பதை அது அறிவிக்கிறது. நாம் ஆண்டவரை அறிவிக்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறோமா? இயேசு நம் வாழ்வில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்கிறோமா என்பது மிக முக்கியமானது. இயற்கை அனைத்துமே சொல்கிறது. இரவுக்கு இரவு அறிவை அது வெளிப்படுத்துகிறது, ஆண்டவரை பற்றிய அறிவை. இயற்கை தன்னுடைய மொழியிலே சர்வ வல்லமையுள்ள கடவுளை புகழ்ந்து பாடி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது வார்த்தை இல்லை, அது பேச்சும் இல்லை. இருந்தாலும் கூட அது தன்னை படைத்தவரை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அது இரவும் பகலும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நாமும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5வது வசனம், 4வது வசனம், ஆகியும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி எங்கும் சென்றுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் என்பது எகிப்து, மெசொப்பொத்தேமியா, இந்தியா போன்ற நாடுகளிலே சூரியன் ஒரு கடவுளாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கே சூரியன் ஒரு ஆண்டவருடைய படைப்பு, மற்ற படைப்போடு சேர்ந்து அது ஒரு படைப்பு என்பதை வெளிக்காண்பிக்கின்றார். அது தன்னை படைத்தவரை மகிமைப்படுத்து, புகழ்கிறது, போற்றுகிறதா இருக்கிறது. அது எப்படி இருந்து வருகிறது என்பதை 5ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. 6ஆம் வசனம், அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி போகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எப்படி இந்த இயற்கையெல்லாம் ஆண்டவரை புகழ்கிறது, போற்றுகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை நாம் புகழ்ந்தவன், ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை பாதுகாக்க, இந்த கொரோனா காலங்கள் எவ்வளவு தீமிழுந்தும் நாச மோசமும் நம்மை பாதுகாக்கின்றார். ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நாம் போற்றுகிறவராக, ஆண்டவரை நாம் வாழ்த்துகிறவராக, வணங்குகிறவராக நாம் இருந்துவிட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். படைப்பு அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது.
நாம் உயர்ந்த படைப்பாக இருக்கிறோம், அவர் சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அதிகமாக ஆண்டவரை போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே படைப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலியமாய் ஆண்டவரை போற்றுகிறது. படைப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலியமாய் ஆண்டவரை அது போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனம் 8:22 பின்பு ஒரு நாள் அவர் தமது சீடரோடு கூட படவில் ஏறி கடல் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானது. அவர் மோசம் அடையத்தக்கதாக படகு ஜலத்தால் நிரம்பியது. அங்கே கலிலேய கடலை பற்றி அங்க சொல்கின்றார். கலிலேய கடல் 13 மைல் சுற்றளவு உடையது, 21 கிலோமீட்டர் சுற்றளவு உடையது, நீளம் 8 மைல் உள்ளது, குறுக்காக உள்ளது. இவ்வளவு பெரிய கடல். அங்கு அடிக்கடி புயல் உண்டாகும், பெரிய பெரிய சூறாவளிகள் உண்டாகும். என்றால் சுற்றி மலைகள் இருக்கும். அந்த மலைகளினால் இந்த கடலிலே, கலிலேய கடலிலே அடிக்கடி சூறாவளி ஏற்படுவது உண்டு. அப்படிதான் இயேசுவும் அவரோட சீடர்களும் போய்கொண்டிருக்கின்றார்கள். 23 வசனம் படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். திருமறையிலே புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி ஒரே ஒரு காரியம், அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்ற ஒரே ஒரு பகுதியிலே, இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த பகுதியிலும் அவர் தூங்கிக் கொண்டிருந்ததாக இல்லை. என்றால் அவர் தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லாமல் அவருடைய வேலை பழு அவ்வாறு இருந்தது. அதிகமான வேலை பழுவினால் அவர் தூங்கியிருக்கலாம். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தால் நிறைந்தது. மிகப்பெரிய ஒரு புயல் உண்டானதினால் அவருடைய படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக, அவளை மடிந்து போகத்தக்கதாக ஒரு பெரிய சுழல் காற்று உண்டானது. அவர்களெல்லாம் சீரெல்லாம் பயந்து கொள்கின்றார்கள், நடுங்குகின்றார்கள். உடனே அவர்கள் அவசரமாய் வந்து அடுத்த வசனத்தில் 24 அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவசரத்தை காமி ஐயரே ஐயரே 2 முறை அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னு பயம், மடிந்து போகின்ற தண்ணி உள்ளுக்குள்ள வந்து விட்டது, அடுத்து படகு மூழ்கிவிடும். அனைவரும் நீச்சல் தெரிந்தவர்கள் தான், மீனவர்கள் தான். இருந்தாலும் அவளுக்கு பயம். ஆண்டெடுத்து அவர்கள் மன்றாடுகின்றார்கள். நாம் நம் பிரச்சனைகளை, போராட்டங்களை எந்த அளவுக்கு நாம் ஆண்டெடுத்து நாம் செபிக்கின்றோம்? இவ்வளவு அவசரமாக நாம் செபிக்கிறோமோ? ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார், எவ்வளவாய் நம்மளை பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். இப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றார், வந்தாலும் கூட காப்பாற்றுகின்றார். அவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் செபிக்கிறோம்? நிறைய நேரம் கிடைக்கிறது. எவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அவசரமாக இயேசுவை எழுப்புகின்றார். அவர் எழுந்து காற்றின் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதி உண்டாயிற்று. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த இயற்கை கீழ்ப்படுகிறது. அவர் எழுந்து காற்றும் கடலையும் அதட்டுகின்றார். உடனே தாமதிக்கவில்லை, அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறது. நின்று போய் அமைதல் உண்டு. அங்க அமைதல் ஏற்படுகிறது. அது ஏற்படுத்த காற்றும் கடலும் வந்த சுவடே இல்லாமல் நிலை மாறுகிறது, சூழல் மாறுகிறது. அவ்வளவு பேரு இயற்கை. சுனாமி வந்த போதுதான் இந்த கடல் அலை இவ்வளவு பெருசா வருமா என்று மக்களுக்கு தெரியும். இப்பொழுதும் அடிக்கடி புயல் வருகிறது, எவ்வளவு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துகிறது. காற்றும் கடல் அலையும் அவ்வளவு பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு பெரிய காற்றும் கடலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிவதன் மூலமாய் ஆண்டவரை அங்கே மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுவார். ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு மாறாய் செய்யும் போது நாம் மூலமா ஆண்டவர் தூசிக்கப்படுவார்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதெல்லாம் நம்மில் ஆண்டவர் மகிமைப்படுகின்றார், உயர்த்தப்படுகின்றார், போற்றப்படுகின்றார், வாழ்த்தப்படுகின்றார். அது உடனே கீழ்ப்படுகிறது, அமைதி உண்டாயிற்று. நம் வாழ்விலும் அடிக்கடி இப்படிப்பட்ட புயல்கள் வரலாம். மனிதர்களால், நோய், பல்வேறு பிரச்சனைகள், கடன், பல்வேறு காரணங்களால் மனிதனாலும் கூட அலைகள், புயல்கள் ஏற்படலாம். அதை நாம் பார்ப்பதற்கு பெரிய அலைகளாய், புயலாய் இருக்கலாம். அதை நாம் மேற்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். அது இவ்வளவு பெரிதா இருக்கிறது, பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் என்று பெரிய காரியங்களா இருக்கலாம், தலைக்கு மேல் வரக்கூடியதா இருக்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர் அதை விட பெரியவர். அவர் சர்வபலம் உள்ளவர். நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அவர் எப்பேற்பட்ட காற்றும், எப்பேற்பட்ட கடலும், அலையும் நம்மை மோந்தி நம்மை தாக்க வந்தாலும் அதை ஒரு வார்த்தையினால் அதை அதட்டக்கூடியவர், சூழலை மாற்றுகிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அவரை நாம் சார்ந்திருக்கும் போது, அவரை நாம் நிலைத்திருக்கும் போது, நம்மை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எது வந்தாலும் ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடக்கூடியவர் நம் ஆண்டவர். என்றால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வவலம் உள்ள ஆண்டவர். அவருக்கு செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவருக்கு நாம் நம்பிக்கை வைக்கும் போது, அவரை சார்ந்திருக்கும் போது, நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று திருமறை சொல்கிறது. அது காற்றின் கடலின் அதிர்ச்சி அமைதி உண்டாக்கின அன்பின் ஆண்டவர். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவள் பயந்து ஆச்சரியப்படுகிறது. நம் விசுவாசம் குன்றி போகிறது. பிரச்சனைகளை பார்க்கும் போது நம் விசுவாசம் குன்றி போகிறது. நம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்மோடு இருக்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கும். பிரச்சனைகள் பார்த்தோம்னா பிரச்சனை பூதாகரமா இருக்கலாம், அது பெரிதா இருக்கலாம். ஆனால் நம்மள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நம்மை அழைத்தவர் பெரியவர், நம்மை நடத்துகிறவர் பெரியவர், நம்மை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். இறுதி வரை, நம் மரணம் வரை நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். இவர் யாரோ காற்றும் ஜலமும் கட்டளையிடுகிறார், ஜலத்துக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். இவர்களெல்லாம் பார்த்தது நோய்களை குணமாக்கின இயேசுவை பார்த்தார், வியாதிகளை குணமாக்கின இயேசுவை பார்த்தார்கள், பிசாசுகளை துரத்தின இயேசுவை பார்த்தார்கள். இப்பொழுதுதான் காற்றின் கடலும் இயற்கையும் அடக்கக்கூடிய ஒரு இயேசுவை பார்க்கின்றார்கள். பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, விசுவாசிக்கும் போது மிகப்பெரிய காரியங்களை அவர் நம் வாழ்வில் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நம் சாட்சியா இருக்கும்போது நம் வாழ்வில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். மூன்றாவது வெளிப்படுத்தும் விசேஷத்திலே புதிய படைப்பு, கிறிஸ்துவ நம்பிக்கை. 21ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே புதிய படைப்பை பற்றி 1-8 வசனங்கள் சொல்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் நன்றாக படைத்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:31. அதுக்கு பின்பதாக அந்த படைப்பிலே தீமை, அழிவு, ஊழல், கொலை, பகைமை, வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்கள் உள்ளுக்குள்ளே வந்து விடுகிறது. இதை மாற்றிதான் ஆண்டவர் ஒரு புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் இந்த பகுதியை உருவாக்குகின்றார். 1ஆம் வசனம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு புதிய பூமியை, புதிய வானத்தை உருவாக்கின்றார். புதிய படைப்பு, கிறிஸ்துவ நம்பிக்கை, புதிய நம்பிக்கையை உருவாக்குகின்றார். இந்த நம்பிக்கை வாழ்விலே, இந்த 21-22
முழுவதுமே ஆண்டவரை துதிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு காரியத்தை இதில் நாம் பார்க்கலாம். அந்த புதிய வானம் புதிய பூமி பழைய வானத்தில் இருக்கிற நிகழ்வுகள் இல்லை. 4ஆம் வசனம், அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தின வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய படைப்பை உருவாக்கின்றார். நம்மை புதிய மனிதர்களாய் ஆண்டவர் மாற்றுகின்றார். ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது புதிய படைப்பாய் நம்மை மாற்றி ஆண்டவரை துதிக்கிறவராய் நம்மை மாற்றுகின்றார். ஒரு புதிய படைப்பு மட்டுமல்ல, ஒரு புதிய உலகத்தையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்றார். அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்ம கண்ணீர் யாரும் துடைக்கின்ற கடவுளை, மரணம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், அலறுதல் இல்லாமல், வருத்தம் இல்லாத ஒரு புதிய வாழ்வை தரக்கூடியவர். அதற்காக நாம் காத்து ஆண்டவரை துதிக்க கடமை பெற்றிடும், ஆண்டவரை போற்றப்படைய கடமை. இயற்கை அனைத்தும் ஆண்டவரை போற்றுகிறது. நாமும் ஆண்டவரை போற்ற, துதிக்க, மகிழ்ச்சியான நேரங்கள் மட்டுமல்ல, துக்கமான, கவலையான, கண்ணீரான நேரங்கள், பாடுகள் மற்றும் ஆண்டவரை யோபுவை போல துதிக்க கடமை பெற்றிருக்கிறோம். அவரை துதிக்கும் போதெல்லாம் ஆண்டு நம்மோடு இருக்கிறார், நம்மை தீர்ச்சுகிறார், பலப்படுத்துகிறார், ஒரு புதிய பாதையை நமக்காக திறக்கிறவராக இருக்கின்றார். அவரை தேடுவோம். இந்த லாக்டவுன் காலங்களிலே அவரை அண்டிக் கொள்வோம். ஆண்டு நம்மை, நம் குடும்பத்தில், சபையும் ஆண்டு காத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களில் உங்களுடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்க நீ தந்திருக்கின்ற நல்ல கிருபை தந்திருக்கின்ற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். படைப்பனைத்தும் ஆண்டவராகி உண்மை துதிக்கின்றது, போற்றுகிறது, உண்மை மகிமைப்படுத்துகிறது. எங்களையும் ஆண்டவரை மேலான படைப்பாக உருவாக்கி இருக்கின்றோம். உங்கள் சாயல்படி உருவாக்கிட்டேன். நாங்களும் எப்பொழுதும் போற்றுகிறவர்களாக, உண்மை உயர்த்துகிறவர்களாக, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்திட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எங்களோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவரே, மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மேசும் கேட்க நல்ல ஆண்டவரே. ஆமென். நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தோடு இணைந்து நாம் சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு கடகப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுப்பொழுது எழுந்தருளினார். பிரம்மத்திலே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பலத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உங்களோடு மறுப்பொழுது வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தாவியும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பு சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை பாடலாக கீர்த்தனை. அதுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை, திருமண அறிவிப்பை நான் வாசித்து விடுகின்றேன். நமது சபையை சார்ந்த எலிஸ்துரை திருமதி ஹேமலதா அவர்களின் குமாரத்தி திருநிலை செல்வி சுஜாதா என்பவரும், திருப்பூர் கூத்தம்பாளையம் தமிழ் சுவிசேஷ உத்தரவு திருச்சபை சார்ந்த TLC திரு எம் துரைராஜ் மனுவேல் திருமதி பவுன் அவர்களின் குமாரன் திருநிலை செல்வன் டி அருள் பிரசாத் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கும். இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி தடையாவது காரணமாவது இருக்குமாயின் அதை சபை பொதுலுக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டிக் கொள்கிறேன். இவளுக்கு இது 1ஆம் 2ஆம் 3ஆம் அறிக்கை. இவளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சுஜிதா, அருள் பிரசாத் இருவரும் இந்த திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அவளை ஆஸ்வதிக்கிறாங்க. நன்மையாலும் திரும்பினாலும் தயவினாலும் நிரப்புகிறாங்க. உங்களுடைய அன்பின் கரம் அவளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். அந்த திருமண நாளை ஆஸ்வதிக்கிறாங்க. திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அவள் திருமணம் நடைபெற இருக்கிறது. ஆண்டவரே, இயற்கை மற்றும் அனைத்தும் அனுகூலமாய் மாற்றித்தர வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த கோவில் காலங்களில் அவருடைய திருமணம் நடைபெறும். எந்த தீங்கும் யாருக்கும் ஏற்படாதபடிக்கு காத்துக் கொள்கிறார்கள்.
திருமணத்திலே உங்களுடைய சந்நிதியிலே அவர்கள் கணவன் மனைவியுமாய் இணைக்கப்பட உண்மை மகிமைப்படுத்த உங்களுக்கு சாட்சிய வாழை கிருபித்தான். பண தேவைகள், பொருளாதார தேவைகள், மனித உதவிகள் இரண்டு குடும்பத்துக்கும் நீ தந்து வழிநடத்த வேண்டுமாக செய்கிறோம். பத்திரமாய் வந்து வழிபாட்டை முடித்து பத்திரமாய் செல்ல ஆண்டவர் தாமே உதவி செய்கிறார். நீரே ஆளுகை செய்கிறாங்க, வழிநடத்துகிறார். மேசுமுனை கேட்க நல்ல ஆண்டவரே, ஆமீன். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 208வது பாடலை நாம் பாடலாம். ஏற்றுக்கொண்டுள்ளும் தேவா ஏழையின் சபத்தை இயேசுவின் மூலம் இந்த பாடலை நாம் பாடுவோம். சபை மக்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி உங்கள் காணிக்கைகளை எடுத்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவா இப்போதேளை என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளும் தேவா இப்போதேளை என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாற்றினாதி ஆயத்த ஜெபம் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பரத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளும் தேவா இப்போதேளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் குறை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்கலாம் தெரியாத பாவி முழுதும் மெசியமேல் வைக்கிறேன் சாமி. ஏற்றுக்கொண்டருளும் மேதேவா இப்போதேளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு முன், கிறிஸ்துவே எங்களுக்கு முன், கர்த்தாவே எங்களுக்கு முன் ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமபிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தில் செய்யப்படுவதாக. அன்றுடைய அப்பத்தின் தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறதுக்குள்ள எங்கள் சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் தீங்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் ஆன்லைன் மூலியமாய் வழிபாடு நடத்த நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக, தயவுக்காக கொடான கூடி நன்றிகளும் தோத்திரம் எடுக்கும். இந்த நிலைகள் மாற நாங்கள் அனைவரும் ஒருவரை பார்க்கும் விதமாக திருச்சபைக்கு வந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இங்க வந்து ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள பணிந்து கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காற்றின் கடலை அதட்டினவர், அதே போல இந்த கொரோனாவையும் அதட்டி அது இல்லாமல் மாற்றிட வேண்டுமா செய்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவீராக. அன்றைய பணியாளர்களுக்காக செய்கிறோம். டாக்டர், நர்சஸ், தூய்மை பணியாளர், காவல்துறையினர், சமூக செயல்பாட்டாளர்கள், டெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள், கடைக்காரர்கள் அனைவரும் கடத்தல போயிடும். பாதுகாத்துக் கொள்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு காத்துக் கொள்கிறார். அவளுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படாதபடிக்கு, அன்றைய இந்த மருத்துவ பணிகள் தோய்வடைந்து விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்கிறார். அன்றைய நீர் அவளுக்கு அரணாய் கோட்டையாய் முதலாய் இருப்பீராக. அரசாங்கத்துக்காக செவியும், அரசாங்கம் அன்று விரைவாக ஒவ்வொரு முறையிலும் ஸ்டெப் எடுக்கவும், அது சரியான முறையிலே அவள் காரியங்களை செய்ய ஞானத்தை புத்தி அறிவும் ஆழ்ந்தவருக்கு நீ தந்து வழிநடத்த வேண்டுமா செப்பீரன் ஆண்டவரே. மக்களும் கவனத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு, சமூக அக்கறையோடு
நடந்து கொள்ள கிருபை தர வேண்டுமா எங்களோட மன்றம். ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், எங்கள் பேராயர் குடும்பம், ஊழியர்கள், சபை மக்கள் ஒருவருக்கும் இப்படிப்பட்ட நோய்கள் வந்து துன்பத்தை கொடுக்காதபடிக்கு நீ வெளியெடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா செல்லுமாய். எங்கள் சபை மக்களும் இந்த கருத்துல பயணும். ஆண்டு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த கருத்துல பயணும். நீ தாமை கூட இருப்பீராக, பலப்படுத்துவீராக, தாங்குவீராக. உன்னுடைய அன்பின் கரம் அவனை தாங்கட்டும், பலப்படுத்தும். உன்னுடைய இரத்த கோட்டுகளை அவனை காத்துக்கொள்ள வேண்டுமா செல்லுமாய். நீர் அன்றே அவனை காத்துக்கொண்டு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி செல்வது போல நீர் மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா என்பது. எந்த நாசமோசங்களும் அன்றே இந்த கொரோனா நோயினால் ஏற்படும் எந்த இழப்புகளும் மக்களுக்கு வந்து விடாதபடி காத்துக்கொள்கிறார். நீர் கூட இருப்பார். வாதம் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புக்கு நேரது என்று சொன்ன அன்பினான் உன் அழகுத்துறை சமாதானம் சுகமும் இருக்கும் என்று சொன்னவரே சொன்ன உன்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாதது. அன்று அவளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். இழந்து போன பலத்தை இரட்டிப்பாய் மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார்கள். மீண்டுமாய் சுகத்தை பெற்று அன்றைய ஆழத்துக்கு வந்து நன்றி செலுத்த கிருபை தர வேண்டுமாச்சு. ஒருவரும் மறைத்து விடக்கூடாது. அனைவருக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாருமாய். நீர் அன்றை கூட இருப்பீராக. உடைய கோலும் உடைய தடியும் தேர்ச்சிட்டும் சாமி. நீ மனதிற்கும் உள்ளவர், அன்புள்ளவராக நீர் பாதுகாப்பு தர வேண்டுமா செல்கிறோம். நீர் கூட நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தான், நோயை சக்தி தருகிறார். மக்களும் கவனத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி கிருப்பி தர வேண்டுமா என்பதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். இந்த நிலையில் மாற நாங்கள் விடுதலோடு வழிபட கிருப்பி தருகிறார். இந்த ஆன்லைன் வழிபாட்டுக்காக உதவி செய்ய ஒவ்வொரு மக்களும் எனக்கு செக்ரட்டரிக்காக சொல்லுவோம். அவரை ஆஸ்வதிக்கிறார். அன்றே கீபோர்டு வாசிக்கிற சகோதரனுக்காக, பாடல் படிக்கிற சகோதரனுக்காக சொல்லிடும் ஆஸ்வதிக்கிறாக. இந்த வழிபாட்டை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆஸ்வதிக்கிறார்கள், நன்காக நிரப்புகிறார். உடைய கிருபையும் உடைய தயவு தான் மக்களை வழிநடத்தட்டும். நீரே ஆளுகை செய்து பராமரித்து வழிநடத்துகிறார். மேசு முறை கேட்கிற நல்ல ஆண்டவரே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல நன்மையும் மறவாதே. ஆமென். ஆண்டு நம்மை ஆசிரித்து நம்மை காக்க கடவுள். ஆண்டு தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்கப்பட்டு நம்ம கிருபையா இருக்க கடவுள். ஆண்டு தம்முடைய முகத்தை மேல் பிரசனமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு சமாதானம் கட்டளை கடவுள். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் ஆண்டவரே, உண்மை வழிபட, உண்மை போற்ற, உங்களுடைய வசனங்களை கேட்க நீ தந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். படைப்பனைத்தும் உண்மை போற்றி துதிக்கும் மனம். நானும் உண்மை துதிக்கிறவர்களாய், போற்றுகிறவர்களாய், என்னுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தும் உண்மை துதிக்க போற்ற, உண்மை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமாச்சு. எங்கள் வாழ்விலே, பேச்சிலே அனைத்திலும் உண்மை நாங்கள் துதிக்க கிருபை தர வேண்டுமாச்சு. உண்மை மகிமைப்படுத்துவர்களாய் நாங்கள் இருந்திருக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிய, உண்மீது நம்பிக்கை கொள்ள, உண்மை நிலைத்திருக்க கிருபை தர வேண்டுமாச்சு. ஆசீர்வதியும் பலப்படுத்த வேண்டும். இயேசு முழுக்க நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.